அனுப்புங்க. முகத்தை திருப்பிக்க இங்கிருந்து போயிடு. என்ன உயிரோட கொல்லாத. நீ எது சொன்னாலும் என்ன நான் மனசார உன்னை வாழ்த்திக்கிட்டே இருப்பேன். அம்மா தானே, வேற என்ன பண்ண முடியும்? கடவுள் அம்மாவோட மனச இந்த மாதிரி வித்தியாசமா படைச்சிட்டாரு. நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும். நல்லா இருப்பா, வாழ்க்கையில நல்லா முன்னேறு. கிளம்பு வருண், இந்த புது வேலையை இப்பவே ஆரம்பிக்கலாம். சரி அருண். சௌமியா, பாய் பாய். எங்க பாரு, யாராவது கேட்டாங்கன்னா நெஞ்சு நிமித்தி சொல்லு, உன்னோட இந்த அருண் ஃபேக்டரியை பார்த்துக்கிறான். பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன். இதான் அந்த பேப்பர், நீங்க சைன் பண்ணுங்க. அப்புறம் இந்த இடத்துல அருணோட சைன் வேணும். நீங்களே வாங்கிடுறீங்களா இல்ல நான் வாங்கிக்கிட்டா? நானே வாங்கிட்டு வரேன். சுமதி, இது என்ன பைத்தியகாரத்தனம்? நீ ஏன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசி. முடியாது, விடு விடு. சுமதி, என்னோட வாழ்க்கையை பத்தி தான் யோசிக்கிறேன். ஷனு, இது என்ன பைத்தியகாரத்தனம்? எதுக்கு எடுத்தாலும் பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுற. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பா. இன்னும் உங்களுக்கு என்ன டைம் கொடுக்கணும்? நமக்கு கல்யாணம் ஆகி 17 வருஷம் ஆச்சு. இன்னும் அடிமையா தான் இருக்கோம். இப்ப எல்லாரும் எல்லையை மீறி போயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நான் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொடுத்திருக்கேன். ஆனா என் பையன் பேர்ல என்ன இருக்கு? அவன் பேர்ல எதுவுமே இல்ல, அடையாளம் இல்ல. ஆனா நம்ம பையனுக்கு பேரு இருக்கு, அடையாளம் இருக்கு. முதல்ல இந்த பைத்தியகாரத்தனத்தை எல்லாம் விடு. இதுக்கு மேல நான் எதுவும் கேக்குற மாதிரி இல்ல. ஷானு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் இதுக்கு மேல இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஷானு, உனக்கு மட்டும் தான் டென்ஷன் இல்ல, எனக்கும் தான் இருக்கு. என்ன விடுங்க வீரன். உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இந்த வீட்ல எந்த உரிமையும் இல்ல. உரிமை இல்லாத இந்த வீட்ல நான் எதுக்காக இருக்கணும்? என்ன விடுங்க, நான் போறேன். இதெல்லாம் செய்யாத. என்ன விடுங்க வீரன். இதுக்கு மேலயும் நான் இந்த வீட்ல இருக்க விரும்பல. எனக்கும் மான ரோஷம் எல்லாமே இருக்கு. சொல்றத கேளு ஷானு, தயவு செய்து சும்மா இரு, சும்மா இரு. இந்த மாமா என்ன ஏடா கூடமா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காரு? சுமதி, நீ சுமதி, நீ இங்க எப்படி போன் கூட பண்ணாம வந்திருக்க? எல்லாம் நல்லா இருக்குல்ல? இது என்னது? ஆஹா, அதெல்லாம் விடுங்கக்கா. ஏன் நான் உங்களை பார்க்கணும்னா ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுமா என்ன? இல்ல இல்ல, நான் வந்து சும்மா தான் கேட்டேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? சுமதி, நீ எப்ப வந்த?
சௌமியா, சுமதி வெயில்ல வந்திருக்கால, போய் அவளுக்கு லஸ்ஸி கொண்டு வா. ஆ சரி, நான் லஸ்ஸி கொண்டு வரேன். விவாகரத்து பேப்பரா? ஆமா, அருணோட சைன் வேணும். வா உட்காரு. லஸ்ஸி இங்கேவா கொடுக்க போற? ரூம்ல கொண்டு போய் கொடு. போங்க. நீ பேசிக்கிட்டு அவளுக்கு ரூம்ல கொடு. ஆ வா. அத்தை, இப்போ இது சரியான நேரமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இது மட்டும் எனக்கு தெரியும், ஒருவேளை இன்னைக்கு மட்டும் நான் பேசலன்னா அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடும். அத்தை, நான் சுமதியை ரொம்ப காதலிக்கிறேன். ஆனா அருண் குறுக்க வந்தனால தான் நான் விட்டு கொடுத்துட்டேன். ஆனா இப்போ கூட நீங்க விரும்புனீங்கன்னா அருணுடைய சைன் வாங்கி சுமதி கிட்ட கொடுத்துரு. சரி அத்தை. நீ என்ன நினைச்ச சுமதி? சௌமியாவை எங்க தலையில கட்டிட்டு நீ இங்கிருந்து விடுதலை ஆயிடலானா உன்னுடைய பொது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு விட மாட்டேன். விடவே மாட்டேன். நான் அப்படி எதுவும் நடக்க விட மாட்டேன். நீ எங்கேதான் இருப்ப. அப்புறம் உன் அக்காவோட வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுதுன்னு நீயே உன் கண்ணால பார்க்க போற. அதுக்கப்புறம் யோசி, நீ எடுத்த முடிவு சரியா தப்பான. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அர்ஜுன் தாஸோட வீட்டோட சேர்த்து இந்த ஃபேக்டரியோட திசையும் திரும்பிட்டு இருக்குன்னு. சின்ன முதலாளி வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாராமே. ஆமாம்பா, ஒரு மனுஷனோட முடிவுக்கு பின்னாடி எப்பயும் ஒரு பொண்டாட்டி தான் இருப்பா. இது எல்லாமே அவரோட பொண்டாட்டியோட வேலையா தான் இருக்கும். நண்பா, பொண்டாட்டி 2 பேரா இருந்தா விளைவும் டபுள் டபுளா இருக்கும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவரு முதல் பொண்டாட்டியோட ஓடி போயிட்டாருன்னு. அப்புறம் வீட்டுல உள்ளவங்க மறுமணம் செஞ்சு வச்சாங்கன்னு. இருந்தாலும் வீட்டோட ரிமோட் கண்ட்ரோல் முத பொண்டாட்டி கையில தான் இருக்கான். இங்க பாரு, யார நீ புருஷனை கண்ட்ரோல் பண்ற ரிமோட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு இருக்கியோ, அது நான் என் பொண்டாட்டி மேல வச்சிருக்கிற அன்பு. ரிமோட் கண்ட்ரோல் இல்ல. ஆனா இந்த விஷயத்த தண்ணி அடிச்சுட்டு பொண்டாட்டி அடிக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால தேவையில்லாம பேசுற விஷயத்த விட்டுருங்க. எந்த பொண்டாட்டி என்னை கூட்டிகிட்டு ஓடினாலும் அதே பொண்டாட்டி தான் என்னை திரும்பவும் வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்திருக்கா. நாங்க ஏதாவது தப்பா பேசிருந்தா மன்னிச்சுக்கோங்க. தயவுசெய்து மன்னிச்சிருங்க. பேச மாட்டோம் சார். மன்னிப்புலாம் வேண்டாம். உங்க மனைவியை நீங்க காதலிங்க.